பெங்களூருவுக்கு டாடா பை பை, புதிய ஊரை தேடும் ஆர்சிபி அணி நிர்வாகம். விவரம்: ஆர்சிபி அணியின் பாரம்பரிய மைதானமான எம் சின்னசாமி ஸ்டேடியம் பாதுகாப்பு காரணங்களால் IPL 2026 சீசனில் பயன்படுத்தப்பட வாய்ப்பில்லை என்ற நிலையில் அணி நிர்வாகம் மாற்று மைதானங்களை தேடி வருகிறது. சமீபத்தில் நடந்த வெற்றி கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயங்களையும் ஏற்படுத்தியதால் கர்நாடக அரசு இந்த மைதானத்தை பெரிய கூட்டங்களுக்கு பாதுகாப்பற்றது என்று அறிவித்துள்ளது. இதன் விளைவாக மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி மும்பைக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆர்சிபி அணி IPL 2026 நடத்துவதற்கு 3 மாற்று மைதானங்களை பரிசீலித்து வருகிறது. நாக்பூரின் தெற்கு புறநகரில் அமைந்துள்ள VCA ஸ்டேடியம் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் கூடிய ஒரு மைதானமாகும். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த மைதானத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் ஆடுகளத்தின் தரத்தை பலமுறை பாராட்டியுள்ளது. இம்மைதானம் ஏராளமான சர்வதேச போட்டிகளை நடத்திய அனுபவம் கொண்டது. ஆர்சிபி அணியின் தற்போதைய துணை கேப்டன் ஜிதேஷ் சர்மா நாக்பூரை சேர்ந்தவர் என்பதால் இந்த மைதானம் ஆர்சிபிக்கு ஒரு சிறந்த தேர்வாக உள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் உள்ள ஹோல்கர் கிரிக்கெட் ஸ்டேடியம் மராத்தா பேரரசின் ஹோல்கர் வம்சத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த மைதானம் சர்வதேச மற்றும் IPL போட்டிகளை அவ்வப்போது நடத்தியுள்ளது. ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் இந்தூரை சேர்ந்தவர் என்பதால் இந்த மைதானம் அணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த மைதானத்தின் ஆடுகளமும் ஆர்சிபி அணியின் அதிரடி பேட்டிங்கிற்கு ஏற்றதாக இருக்கும். புனேவில் உள்ள MCA ஸ்டேடியம் IPL போட்டிகளை நடத்திய அனுபவம் கொண்ட மற்றொரு மைதானமாகும். இதற்கு முன்பு ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் மைதானமாக இருந்தது. 42,700 இருக்கைகள் கொண்ட இந்த மைதானம் ஆர்சிபியின் பெரும் ரசிகர் கூட்டத்திற்கு ஏற்றது. ஆடுகளமும் ஆர்சிபியின் அதிரடி பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் இந்த மைதானத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சிறிது உதவி கிடைப்பதால் ஜோஸ் ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் போன்ற வீரர்கள் பயனடையலாம். இந்த சவால்களுக்கு மத்தியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பெங்களூருவின் தெற்கு புறநகரில் 1,650 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு புதிய விளையாட்டு வளாகத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த 80,000 இருக்கைகள் கொண்ட மைதானம் அகமதாபாத்தின் நரேந்திர மோடி ஸ்டேடியத்திற்கு அடுத்தபடியாக நாட்டின் 2வது பெரிய மைதானமாக இருக்கும். இந்த வளாகத்தில் 8 உள் மற்றும் வெளி அரங்குகள், ஒலிம்பிக் அளவிலான நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பயிற்சி மையங்கள் மற்றும் பிற வசதிகள் அடங்கும். ஆனால் இந்த திட்டம் முடிவடையும் வரை ஆர்சிபி தற்காலிகமாக மாற்று மைதானங்களை நம்பி இருக்க வேண்டும்.